Come close, come close. வாசிச்சுட்டு காமிப்பாரு. ஒரே நிமிஷம் படிக்க ஆரம்பிக்கலாம். I'll go through. Good morning. வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் நன்றியும் கூட. இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி 2026க்கான தரவரிசை பட்டியல் என்ஜினியரிங் 1/7/2026 வெளியிடப்படுகிறது. இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 1,30,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 2,36,017. நெக்ஸ்ட், இந்த ஆண்டு 6ஆம் வகுப்பு முதல் சொல்லிட்டேன். மாணவர்களின் எண்ணிக்கை 1,30,767. மாணவர்கள் 1,30,767. மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. மொத்த எண்ணிக்கை 2,36,017. 17 the last 17. இந்த ஆண்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு ஒதுக்கீடான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 50,494 மாணாக்கர்கள் விண்ணப்பித்து இருந்தார்கள். இதில் 50,494 50,494 மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். இதில் பள்ளி கல்வி துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தட் இஸ் 7.5 ரிசர்வேஷன். இந்த 6th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கான ரிசர்வேஷன்ஸ். அந்த 50,494 ஆவணங்களின் அடிப்படையில் 46,604 மாணாக்கர்களுக்கு இந்த ரேங்கிங் லிஸ்ட் இன்னைக்கு வெளியிட்டு. இந்த ஆண்டு விளையாட்டு பிரிவின் கீழ், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, 7,981 மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். ஸ்போர்ட்ஸ் கோட்டா அவர்களின் விளையாட்டு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு 3,210 மாணவர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டிருக்கிறது. The sports quota. The next, ex-servicemen quota. இந்த கல்வியாண்டில் முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுதாரர் பிரிவின் கீழ் 1,176 மாணாக்கர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் கீழ் 500 மாணாக்கர்களுக்கும் தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. Can I repeat 1 second? Are you okay? Right. அடுத்து the cut off 200க்கு
200 கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 53. அதில் தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்கள் 39 பேர், 200 அவுட் ஆஃப் 200. மற்றும் மற்ற தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 14. மாணவ மாணவியர்கள் தங்களது தரவரிசை எண்ணை www.tneaonline.org அதுல நாங்க வெளியிடுறோம். பார்த்துக்கலாம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாணாக்கர்கள் விண்ணப்பத்திலிருந்து தரவரிசை பட்டியலில் தங்களது பெயர் விடுபட்டு இருந்தாலோ அல்லது குறைகள் இருந்தாலோ இன்று முதல் ஸ்டேட் 1 இன்னைக்கு டேட் 1 இருந்து 6 நாட்கள் 6/7/26 தங்கள் அருகாமையில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை பதிவினை மையத்தினை அணுகி தங்கள் குறைகளை பதிவு செய்து பூர்த்தி செய்து கொள்ளலாம். So we have opening all the door from the student society. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு முறை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு ஒதுக்கீடான 7.5% கோராமல் விடுபட்ட மாணாக்கர்களும் மிஸ் அவுட், பார்க்கல, செய்யல, போர்ட்டல் ஓபன் பண்ணல, நம் டைம் இல்ல, அந்த மாதிரி கேட்கிற மாணவர்களுக்கு தங்களுக்கு அருகாமையில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை சேவை மையத்திற்கு சென்று 6/7/26 தங்களது பெயரை இணைத்துக் கொள்ளலாம். அடுத்து, மாணவர்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தொழில்நுட்ப கல்வி செயலகத்தில் செயல்பட்டு வரும் அழைப்பு மையத்தினை தொலைபேசி டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துறோம் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இதுவரையில் அழைப்பு மையத்தினை தொடர்பு கொண்டு, அதாவது இந்த டோல் ஃப்ரீ இந்த இணையதள வாயிலாக நாங்க அறிவிச்சத முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பிகாஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ஓபனா இருக்கு எல்லாருக்கும். யாருக்கும் தகவல் கிடைக்கல, எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, இல்ல நாங்க போகல பார்க்கலன்றதுக்கெல்லாம் இடம் கிடையாது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம், we are opening for all the ways குழந்தைங்களுக்கு. இதுவரையில் அழைப்பு மையத்தினை தொடர்பு கொண்டு தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்துள்ள மாணாக்கர்களின் எண்ணிக்கை 32,843. மின்னஞ்சல் வாயிலாக 10,125 மாணாக்கர்களும் மற்றும் நேரடியாக 1,497 மாணாக்கர்களும் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து உள்ளார்கள். அந்த குழந்தைகள் இப்ப வெளியிடுறோம். அந்த குழந்தைகள் ரைட். இது ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடலாமா? இல்ல இது மட்டும் ஜெனரல் publication rank list in the Indian The publication rank list 17/2026, grievances redressal 17267, counseling for government 7.5 special reservation categories online, differently abled, ex-servicemen, sports 13/7 ஆரம்பிச்சு 14/7 2 நாட்கள் அவங்களுக்காக ஸ்பெஷல் நம்ம வந்து ஓபன் பண்றோம். கவுன்சிலிங் ஃபார் ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் ஆன்லைன் 15/7 18/7 வரை நம்ம ஓபன் பண்றோம். த ஜெனரல் கவுன்சிலிங் ஃபார் ஆன்லைன் அகடமிக், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் வொகேஷனல் 20/7 ஆரம்பிச்சு 30/8 வரை ஏறத்தாழ 40 days டைம் இருக்கு. So end of the counseling, can I read this? Yes, sir. Yes. End of the counseling almost I think 10th September and 15th September. Yes, sir. 10th September. Yes. So this is a press. And one more thing, very important. General seats. General. This is first general category for the top 10 ranks. இத படிச்சிட்டு காமிச்சிரவா? படிச்சிடலாம். படிச்சிட்டு காமிக்கிறேன். District.
அதில் படிச்சுட்டா மறுபடியும் உங்களுக்கு காட்டினா நீங்க போட்டோஸ் பண்ணிக்கலாம். ரைட். The general sir top 10 ranks. First வந்து தர்மபுரி மாவட்டம் சார். தர்மபுரி மாவட்டத்தில் அக்ஷிதா எஸ் என்கிற மாணவி சார். ரேங்க் நம்பர் 1. ரேங்க் நம்பர் 1. நெக்ஸ்ட் 2 திருப்பூர். திருப்பூர் ரோஹித் பாலன் ஏ. ரோஹித் பாலன் ஏ. இந்த ஸ்கூல் நேம் எல்லாம் சொல்லணுமா? தேவையில்லை, ஊரை சொன்னா போதும் இல்லையா? கொடுத்தலாம் சாப்பிட்டு வந்து ரேங்க் 2. அடுத்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வெங்கட கிருஷ்ணன் ஏ. ரேங்க் 3. தென் ரேங்க் 4 அரியலூர் மாவட்டம் ரிக்ஷிதா டி. ரிக்ஷிதா RAK. ரிக்ஷிதா டி. ரேங்க் 4. ரேங்க் 5 ரத்தன் எஸ் ஜோ. ரத்தன் எஸ் ஜோ, அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அவர் ரேங்க் 5th. அவர் ரேங்க் 6th சிவகங்கை விக்னேஷ் என். என் விக்னேஷ் ரேங்க் 6. ரேங்க் 7 தன்ஷிகா DK ஈரோடு. தன்ஷிகா DK ஈரோடு. நெக்ஸ்ட் ரேங்க் 8 திருப்பூர் மகேஸ்வர் டி. மகேஸ்வர் டி. ரேங்க் 8th. அடுத்த ரேங்க் 9 அரியலூர் மாவட்டம் தர்ஷினி எஸ். தர்ஷினி எஸ். ரேங்க் 10th வந்து ரேணுகா தேவி ஆர். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். This is for the general. The next academic streams for 7.5% of the government quota. தேவதர்ஷினி P. ரேங்க் 1 சேலம் மாவட்டம். தேவதர்ஷினி P. ரேங்க் 1. ரேங்க் 2 புகலேஷ் K. புகலேஷ் K. ரேங்க் 2 திருச்சி மாவட்டம். ஜனார்த்தனம் ஆர். திருவண்ணாமலை மாவட்டம். ரேங்க் 3. ரேங்க் 4 ஈரோடு மாவட்டம் கவின் K. ரேங்க் 5 சேலம் மாவட்டம் கோகுல கிருஷ்ணன் M. ரேங்க் 6 நாமக்கல் மாவட்டம் முகிலன் G. ரேங்க் 7 கிருஷ்ணகிரி மாவட்டம் லக்ஷ்மிபதி ஆர். கிருஷ்ணகிரி. Then rank 8 the same Krishnagiri district Paramesh V. Paramesh V. Rank 9 Salem மாவட்டம் Archana S. Rank 10 again Salem மாவட்டம் Achaya S. These are all rank lists. சார் கொடுத்துடலாமா? போட்டோ பிரதீப் ஓகேவா? தேங்க்யூ. அவ்வளவுதான். எஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நன்றி நன்றி.
இங்க உட்காருங்க சார். எவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் இப்போ வந்து எவ்வளோ சீட் இப்போ அது இருக்குல்ல சார் நம்மகிட்ட கொடுங்க. அது இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு சார். ஃபைனலைஸ் ஆயிடும். இதான அது இன்ஸ்பெக்ஷன் பட் டென்டேட்டிவ் தான் சார். 4ஆம் தேதி தான் ஃபைனலைஸ் ஆகும். Only finalized. இல்ல டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கு. 4th தான் finalize ஆகுதுங்க சார். Inspection going. சொல்லிடலாம் சார். total colleges 464. Yes, sir. Sir, listen. 484. Sir. உங்க கொஸ்டின் 484 கல்லூரிகள் 2,65,594 சீட்ஸ். இப்போ இன்ஸ்பெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆமா இது வந்து இன்னும் ஒரு 7 டேஸ்ல சார் எத்தனை நாள் வேணும்? 4 days. இன்னும் 4 நாள்ல everything is complete. இதுவரைக்கும் நடந்த ஆய்வுல எந்தெந்த கல்லூரிகள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்குன்னு ஏதாவது இல்ல அது அப்புறமா தானே சொல்ல முடியும். No, not now. Listen, not now. See, once the complete the inspection, the audit report come to me, then only I can reveal. இந்த இயர் காலேஜஸ் யாராவது க்ளோஸ் பண்ணிக்கிறதா யாராவது அப்ளை பண்ணிருக்காங்க? So there are many things, sir. There are many things happen. சிலர் க்ளோஸ் பண்ணி இருக்கலாம், சிலர் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு அப்ரூவல்ல நிறுத்தி இருக்கலாம், நியூ காலேஜஸ் ஆட் ஆயிருக்கலாம். இது எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னால we will call for exclusive interview for all my press people. அடிஷனலா ஆட் பண்ணிருக்கோம் சார். நிறைய காலேஜஸ் வந்து அடிஷனலா சீட் வாங்கிருக்காங்க. எவ்வளவு சீட்ஸ் வந்து அடிஷனலா ஆட் ஆயிருக்கு? Increase intake this year 19,657. 19,657 இன்கிரீஸ் இன்டேக் இந்த வருஷத்துக்காக வந்திருக்கு சார். கவர்மெண்ட் காலேஜஸ்ல எவ்வளவு சீட்ஸ் சார் இன்கிரீஸ் ஆயிருக்கு? இல்ல எல்லாமே பிரைவேட் தானா? கவர்மெண்ட் காலேஜஸ்ல எதனால நம்ம சீட் இன்கிரீஸ் பண்ணல சார்? அது வந்து நம்ம கவர்மெண்ட் பசங்களுக்கு இருக்கும். எல்லாமே பிரைவேட்ல இன்கிரீஸ் ஆயிருக்குன்றீங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் லாஸ்ட் இயர் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயுமே 120 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 2025ல. சார் ஓவரால் டோட்டல் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு? தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் எவ்வளவு இருக்கு? 265 படிக்கிறதுனால ஃபைனலா 4th only final. இல்ல இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு ஜூலை 4 வரை இன்ஸ்பெக்ஷன். அதுக்கு பிறகுதான் அங்க ஃபைனலைஸ்ட் சீட்ஸ் எல்லாம் காலேஜஸ் எலிஜிபிளா இல்லையான்னு முடிவு எடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அந்த தகவல். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கு சார். இந்த வருஷம் கொஞ்சம் ஏர்லியா படிக்க முடியுமா? எப்படி? only 4 days. Today is 1. ஆண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கவுன்சிலிங்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுல மிகப்பெரிய அளவிற்கு டொனேஷன் வாங்குறாங்க. இது வரைக்கும் அது வந்து ஒரு முடிவுக்கே வராத ஒரு சூழல். Listen. ரெண்டாவது அப்பாவி மாணவர்களை பர்டிகுலர் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் பிரைன் வாஷ் பண்ணி இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத காலேஜஸ் எல்லாம் சேர்க்கக்கூடிய சம்பவம் நடக்குது. Listen, sir. இதெல்லாம் எப்ப தடுக்கணும் சார் listen, இந்த கேள்வியோட முடிச்சுக்கணும். இருக்கு சார். நீங்க கேட்டுக்கிட்டே நீங்க அடிக்கடி மதுரையில மீட் பண்றீங்க, சென்னையில வீடியோ பாக்குறது இல்ல சார். 1 minute சார். உயர்கல்வித்துறையை பொறுத்தளவுல சார் ஒரு தீர்க்கமான ஒரு இறுதி முடிவை இந்த உயர்கல்வித்துறை அமைச்சகம் எடுத்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜில் ஆகட்டும், பிரைவேட் காலேஜில் நீங்க சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றுவது கூட சரி செய்யப்பட வேண்டும் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். நாங்க இப்ப என்ன பண்ணிட்டோம்னா கவர்மெண்ட்டை பொறுத்தளவுல ஜீரோ கரப்ஷன் என்கிற முடிவை எல்லா துறையிலும் எடுத்தாச்சு. இது நாட் ஃபார் ஒன் டிபார்ட்மெண்ட். யூனிஃபார்மா இருக்கிற 34 மினிஸ்டரும் சேர்ந்து நாங்க எங்க சிஎம் கிட்ட நாங்க ப்ராமிஸ் பண்ணியாச்சு. சோ ப்ராமிஸ் சிஎம் ஆல்சோ அந்த ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்டெபனா நிக்கிறாங்க. சோ கரப்ஷன்ஸ்க்கு இங்க வேலையே கிடையாது. சோ கல்லூரிகளில் குழந்தைங்களுக்கு
அட்மிஷனுக்கான பணம் வாங்குறதோ அதிகப்படுத்துறதோ இந்த கரப்ஷன் பண்றதோ காலம் காலமா நடந்த நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி இந்த ஆண்டு தொடங்குகிறது சார். அவ்வளவுதான். See, this year நாங்க இதை ஸ்டார்ட் பண்றோம் சார். இந்த ஆண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து எங்கேயுமே வந்து கேபிடேஷன் ஃபீ வாங்கல நீங்க சொல்றீங்க. இல்ல நான் சரி ஐ எம் நாட் சேயிங் லைக் தட். See, ஏழை குழந்தைகள் டிசர்வ் ஸ்டூடெண்ட் என்னுடைய அலுவலகத்தை நோக்கி வராங்க. கடந்த காலங்களில் ஐ எம் நாட் ஷூர், என்னுடைய நினைவுக்கு எட்டிய வரை ஒரு கல்லூரிக்கு இத்தனை சீட்டு அமைச்சருக்குன்னு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு அமைச்சருக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணும் என்று நிர்பந்தம் படுத்தப்பட்டிருக்கு, கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான மிகப்பெரிய வசூல் வேட்டையும் தமிழகத்தில் நடந்திருக்கு. ஆனா எங்கள் அரசு, தளபதி விஜய் சாருடைய சர்க்கார், இந்த கவர்மெண்ட் ஃப்ரீயா ஏழை குழந்தைகளுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் என்பதில் தனியார் பொறியியல் கல்லூரியோ எய்டட் காலேஜஸோ செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகளுக்கு நாங்க தொடர்பு கொள்ளுறோம். தகுதியான குழந்தைக்கு, மெரிட்டோரியஸ் குழந்தைக்கு, புவர் அமங் த புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேமிலியை கருதி, ஃபீஸ் கட்ட முடியாத நிலை கருதி கேபிடேஷன் வாங்குற அந்த நிறுவனங்களை கூட நாங்க பேசி அதை வாங்கக்கூடாது என்கிற நிலையை நாங்கள் இப்போ வாய்மொழி உத்தரவா ஆரம்பிச்சிருக்கோம் சார். இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடியட்டும் சார். ஒரு யூனிஃபார்ம் பாலிசி எங்க டிபார்ட்மெண்ட்ல வெளியிட போறோம். அந்த பாலிசி வந்து பெற்றோர்களுக்கு கஷ்டமில்லாத ஒரு கல்வி, மாணவர்களுக்கு சுமையில்லாத ஒரு கவர்மெண்ட், வங்கியில கடன் பெற்று இந்த மாணவர்கள் படிக்க வேண்டிய நிலைக்கான முயற்சியை நாங்கள் எடுக்க போறோம். சோ எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஒரு உத்தரவு போயிருக்கு. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் வங்கி மேலாளர்களை அழைத்து ஒரு பேங்கர்ஸ் கவுன்சிலிங் நடத்தி, அந்த பேங்கர்ஸ் கவுன்சிலிங் மூலமா தகுதியுள்ள மாணவனுக்கு நாங்க UPA 1-2 கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா BA படிச்சாலும் லோன் கொடுத்தோம், BSc படிச்சாலும் லோன் கொடுத்தோம், MSc படிச்சாலும் லோன் கொடுத்தோம். 4,05,000 வரை, 4,50,000 வரை பேரண்ட் கையெழுத்து போட்டு, அப்பாவோ அம்மாவோ கையெழுத்து போட்டா கடன் கொடுத்தோம். 7.5 லட்சம் வரையில ஜஸ்ட் பிணை கொடுத்தா கடன் கொடுத்தோம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சீலிங் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க நாங்க சீலிங் எல்லாம் பிக்ஸ் பண்ணல. ஓபன் BA, B.Ed, BSc, அக்ரி, டென்டல், மெடிக்கல், இன்ஜினியரிங் எல்லாருக்கும் லோன் கொடுக்க சொன்னோம். பட் இப்ப கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கால் ஃபார் தி பேங்கர்ஸ் மீட்டிங். அதன் மூலமா குழந்தைகளுக்கு கல்வி ரொம்ப சுலபமா கிடைக்கிறதுக்கு கல்வி கடனை வழங்க வேண்டும். ஒன்று, தனியார் கல்வி நிறுவனங்கள் இந்த கேபிடேஷன்ஸ்ல இருந்து அவங்க மாறணும் என்கிற நிலைப்பாடை நாங்கள் வாய்மொழி உத்தரவா சொல்லி இருக்கிறோம். பட் ஆஃப்டர் த கவுன்சிலிங், ஆஃப்டர் த அட்மிஷன்ஸ் நாங்க நிச்சயமா ஒரு முடிவை எட்ட போறோம். அந்த முடிவு என்பது பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் சாதகமான நிலை எடுக்கும், பெற்றோர்களுக்கும் சாதகமான நிலை எடுக்கும், மாணவர்களுக்கும். செக்ரட்டரி வெரி கிளியரா சொல்லிட்டாங்க, கேபிடேஷன் இஸ் a ban, தடை செய்யப்பட்டது. சார் நீங்க இல்ல நீட்டுக்காக எக்ஸ்பெக்ட் பண்றோம், வரப்போகுது. இல்ல நீட்டு வரப்போகுது சார். ஆனா இது லாஸ்ட் டேட் எங்களுக்கு மந்த் எண்ட் வரலையும் வருது. திஸ் மந்த் ஜூலை 30th வரலையும் போகுது. சொல்றீங்க. ஆனா அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தற்காலிக பேராசிரியர் போடுவதற்கு முறைகள் என்று தற்காலிக பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இட்ஸ் a good question. இருங்க வரேன். இருங்க ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். எனக்கு பிரதர் நான் சமரைஸ் பண்றேன். ஐ எம் வெரி கிளியர் சார். உங்க மினிஸ்டர், again I am telling, unga minister, you are a higher education minister, completely against for the corruption. Number 1, அதை அப்ரிஷியேட் பண்ணணும். நம்பர் 1, உங்களால கிடைக்கிற தகவல்கள், உங்க அமைச்சகத்துல உங்க அமைச்சர்கிட்ட அந்த மாதிரி தகவல் அமைச்சர் வாங்கினார், அமைச்சர் பெற்றுக்கொண்டார், அமைச்சர் செஞ்சாருன்னா உங்க மூலமா தகவல் கிடைச்சா ஐ எம் மோர் ஹாப்பி பர்சன். நம்பர் 1. நம்பர் 2, கேபிடேஷன்ஸ் வாங்கக்கூடாது என்பது விதி. கேபிடேஷன் மீறி வாங்கலாம், நடவடிக்கை பாயும் என்பது எங்களுடைய விதி. சோ அதனால ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஒரு குட் ரிசல்ட் உங்களுக்கு வரப்போகுது. பேரண்ட் வந்து என்னன்னா அவங்க கம்பெனி
தயாரா இருக்காங்க. ஓகே. ஆனா அந்த தகவல் கல்லூரிக்கு போயிடுங்கிறதுனால பிள்ளைகள் பாதிக்குங்கிறதுனால தான் காலங்காலமாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்ல. என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. இல்ல இந்த முறை நீங்க பகிரங்கமா அதுக்கு ஒரு நம்பர் அறிவிங்க. கண்டிப்பா. அந்த தகவல் வெளியே Valid வராதுங்கிற வாக்குறுதியை கொடுங்க. Sir, valid point, you will take it, sir, நீங்க this point. என்கொயரி பண்ணுங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸ். வேலிட் பாயிண்ட், I will take it, sir. சார் கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்கு. இது வரைக்கும் எத்தனை ஆக்ஷன் எடுத்தாங்க? கடந்த காலத்துல ஒரு ஆக்ஷன் எடுக்கல. சார் ஐ ப்ராமிஸ் டு யூ சார், கடந்த காலங்களை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டாம். எங்க கவர்மெண்ட்ல எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க, எங்களுக்கு நீங்க எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அதை திருத்திக்கிறோம். சரியா? கடந்த 5 ஆண்டு காலமாகவே துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகங்கள் ஏராளமா இருக்கு. இது எப்பதான் வந்து ஸ்பீட் அப் பண்ண போறோம்? சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி ஒரு கிளியரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அது எப்ப அந்த கேஸ் முடியும்? எப்ப விசி எல்லாம் போடுவீங்க? கேஸ் வந்து இப்ப தள்ளி 29ஆம் தேதி வந்தது. 29ஆம் தேதி மறுபடியும் தள்ளி போயிருக்கு. ஒண்ணு அது விடுங்க. முதலமைச்சரோடு இது சம்பந்தமா கலந்து பேசியாச்சு. விசி இஸ் த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய தலை. அந்த தலைமை இல்லாததனால செக்ரட்டரி ஹேவ் அ லாட் ஆஃப் பர்டன். நிறைய தலைவலி அவங்களுக்கு இருக்கிற ஃபைல்ஸ், இருக்கிற 12 22 யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அங்க வந்து விழுறதுனால சிஎம் இதுல மிக கவனமாகி சிஎம் சார் கால் ஃபார் த எக்ஸ்க்ளூசிவ் மீட்டிங் ஃபார் தி வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ஸ் அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. சோ கவர்மெண்ட்ல ஒரு பாலிசி மேட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏஜி, அட்வொகேட் ஜெனரல் அண்ட் செக்ரட்டரி அண்ட் மினிஸ்டர், சிஎம் எல்லாரும் உட்கார்ந்து பேசியிருக்கோம் சார். விரைவில் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுக்கான நாங்களும் காத்திருக்கோம் சார். அஸ் ஏ விஸ்வநாதன் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்து என்ன சார் பண்ண முடியும் விசி இல்லாம? சார் அது விசி வேணும். 4 ஆண்டுகளா விசி இல்லாத எல்லாம் தவிக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த மாசம் டிசம்பர்ல இன்னும் 2 விசி முடிய போகுது. அடுத்த வருஷம் ஜனவரியில அதுவும் முடிய போகுது. அப்போ 0 வரப்போகுது. அதனால நாங்க விரைவில் அந்த கன்வீனர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு சார். இதுவரை அதான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதனாலையும் அதுல இருந்தும் மாற்றம் பண்ணி விசி, வைஸ் சான்சலர் உங்களுடைய அட்வைஸ் படி, ஏன்னா நீங்களும் ஒன் ஆஃப் தி பில்லர் ஆஃப் த டெமோக்ரசி, உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஜனநாயகத்தில் எங்க கருத்து எப்படி ஏற்றுக்கொள்ளுமோ பத்திரிகை ஊடகங்களுடைய கருத்து என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. டெஃபினட்டா நான் கேட்கிறேன். பல்கலைக்கழகங்களுக்கு எப்படி விசி இல்லையோ அதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள்ல முதல்வர்கள் இல்லை. எஸ், ஒரு 90 இருக்காங்க சார். 90 99 இருக்கா வேக்கன்ட் இருக்கு போல தெரியும். 90 99 இருக்கு சார். ஐ ஹேட் தட் கரெக்ட். யூ ஆர் பாயிண்ட்லி ரைட் சார். இருக்கு. அந்த பேராசிரியர்கள், அந்த பிரின்சிபல்ஸ், முதல்வர்கள் ஆனா பைசா லஞ்சம் வாங்காத இந்த கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும். அதை அஷ்யூர் பண்ணிக்கோங்க. சொல்லிட்டேன். முதல் சுற்றுல சீட்டு கிடைச்சவங்க வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கான டேட் வந்து 30th ஜூலை வரைக்கும் 30/7 வரைக்கும் இருக்கு. ஆனா நீட் ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரிலீஸ் நெக்ஸ்ட் வீக் third week of ஜூலை. நமக்கு டைம். சோ அத பார்த்துக்கிட்டு மார்க்க பார்த்துட்டு பசங்க இந்த சீட்டுக்கான பணத்தை கட்டலாம், வித்ட்ரா பண்ணலாம். அதனால பெரிய பாதிப்பு இருக்கு. 30th வரைக்கும் பேராசிரியர் தேர்வுல என்ன நடந்தது? மிகப்பெரிய சர்ச்சை. எல்லா டிஆர்பி தானே சொல்றீங்க? இது லாஸ்ட் क्वेश्चनா வச்சுக்கலாம். பிரதர் இன்னொரு மீட்டிங் சார். டிஆர்பி இல்ல டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். There are 3 types of examinations. One is a language, another one is aptitude, another one is descriptive exams. இந்த 3 வந்திருக்கு சார். இதுல 3ல அந்த டிஸ்கிரிப்டிவ்ல மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 0 மார்க்ஸ் ஏதோ வந்ததா கம்ப்ளைண்ட்ஸ். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? நான் PhD முடிச்சிருக்கேன், அண்ட் நான் ஸ்லெட் பாஸ் பண்ணிருக்கேன், அண்ட் நான் நெட் பாஸ் பண்ணிருக்கேன், நான் எப்படி 0 மார்க் வாங்க முடியும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு நேற்று ஈவினிங் வந்து டிஆர்பில ஒரு மீட்டிங் நடந்தது. டிஆர்பியினுடைய சேர்மன், ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி, ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி, எவ்ரிபடி இஸ் சிட்டிங் ஆன் தட். ஒரு எக்ஸாமின் போயிருக்கு சார். அந்த எக்ஸாமின்ல என்ன நடந்தது என்ற ரிப்போர்ட்டை எனக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் டுடே டுமாரோ தே வில் சப்மிட் த ரிப்போர்ட்ஸ். அக்கார்டிங் த ரிப்போர்ட் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் உடனே இம்மீடியட்டா பண்ணலாமோ அப்படின்ற டிஆர்பி முடிவு பண்ணுவாங்க சார். அது இல்ல ரிலீவ் பண்றது இவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறத வச்சு தான் நாங்க பண்ண முடியும். என்ன பண்றோம்? இல்ல அதுக்கு தானே போறாங்க இன்ஸ்பெக்ஷன்ஸ். அந்த இன்ஸ்பெக்ஷன்ல ஃபேக் ஃபேக்கல்டி எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ் எங்களுக்கு வேணாம், இந்த வருஷத்தை மட்டும் புதுசா வந்து டே நியமிச்சிருக்கீங்க, எதுமே பண்றீங்க சார்? எது புதுசா டே நியமிக்கிறீங்க? டே
டீன் நியமிச்சிருக்கீங்களா? டீன் நியமிச்சிருக்கோம். எத்தனை அடிப்படையில் வந்து எந்த டீன் போட்டிருக்கோம்? என்ன போட்டிருக்கோம்? டீன் போட்டிருக்கோம். டீன் இல்லையே, போடலையே. சொல்லி கேள்விப்பட்டேன். ஃபார்மல் ஆர்டர் வராது. சார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நியமனத்துல கோர்ட்டோட ஆர்டர் ஒன்று இருக்கு. இப்ப நடந்த இந்த தேர்வுகளிலே வந்து 4000 போஸ்டிங் கொடுக்கணும்னு. ஆனா ஏற்கனவே சொன்ன போஸ்டிங் வந்து 2028 காலிப்படங்கள் தான் போட்டு 4000 மாற்றுறதுக்கு ஏதாவது சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் பண்ணுங்க. கடந்த வருஷம் டிசம்பர் மாசம் டிஆர்பி எக்ஸாம் எழுதும் பொழுது 2730 சம் போஸ்ட் வேக்கன்ட் தான் நாங்க கொடுத்தது. ஆனா டிமாண்ட் இருக்கு இல்ல நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபினிஷ் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ், தி நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அடுத்தது. அப்படி போட்டு சொல்லல. அடுத்த அந்த 4000 பேரை கூட ரெக்ரூட் பண்ணலாம் தான் போட்டு. ஆக்சுவலி வேகன்சி 9000 கிட்ட வேகன்சி இருக்கு. முந்தைய ஆட்சி காலத்துல தான் இந்த டெம்பரரி ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் ரொம்ப லோ லெவல் சேலரி கொடுக்கறது இப்படியே வச்சு பண்ணி ஓட்டாங்க. நீங்களும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா எப்படி சார்? இப்ப கெஸ்ட் லெக்சரர் 20000 ரூபாய் வாங்குறாங்க. சார் லிசன் சார், இருங்க வரேன் சார். லிசன் சார், இந்த கேள்வியை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்நாடு முழுக்க கெஸ்ட் லெக்சர்ஸ் 8000 பேர் இருக்காங்க. நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போகும்போதும் சரி, என்னுடைய அலுவலகத்துக்கு வர்ற கூட்டமும் சரி, அதிகமா வர்றது கெஸ்ட் லெக்சர்ஸ். அவங்களுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா நாங்க வந்து ஒரு அகடமிஷியன் ஃபேமிலி, அதனால அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும் சார். 25,000 30,000 ஆயிருக்கு. அதுக்கு கூடுதலா கொடுக்கலாமா, இல்ல அப்பாயின்மெண்ட்ஸ் இன்னும் ரெக்ரூட்மெண்ட் போலாமா, 2 இல்ல வேற என்ன பண்ணலாம்ன்றத பார்க்கறேன்னா பிக் வால்யூம் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ். அது வந்து ஒரு கன்சாலிடேட் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. சீக்கிரமா எடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.